வணக்கம். இப்ப நம்ம தென்னார்காடு வரலாற்று மற்றும் மரபுசார் ஆய்வு நடுவம் ஒரு வெப் ஆப் ஒண்ணு லான்ச் பண்றோம். அந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா, தலக்கட்டு. என்னடா தலக்கட்டு அப்டின்னா, எப்பயுமே ஒரு ஊர்ல நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு தலைமுறையா ஒரு இது இருக்குன்னா, அத ஒரு தலக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? என்ன சொல்லுவோம், இன்னார் மகன், அவனோட பையன், இன்னார் பேரன் அப்டின்னு அந்த குடும்பத்தோட குடிவழிய சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் தலக்கட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாரி ஒவ்வொரு அரச மரபையுமே நம்மளால ஒரு குடிவழி ஃப்ளோ சார்ட்ட ரெடி பண்ணணும் அப்டின்றதுக்காக இந்த ஆப்ப ரெடி பண்ணியிருக்கோம். இப்ப இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அது இருக்கும். போனீங்கன்னா, கிரியேட் தலக்கட்டுன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த அரச மரபோட பேர கேட்கும். நீங்க பல்லவர்னோ, சோழர்னோ குடுத்துட்டு உள்ளார போனீங்கன்னா, ரூட் பெர்சன் கேட்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பல்லவன் குடுத்தீங்கன்னா, அப்ப மகேந்திரவர்மனோ, இல்ல அவரோட அப்பா சிம்ம விஷ்ணுனோ குடுத்துட்டு, நீங்க அதுக்கப்புறம் உள்ளார போனீங்கன்னா, அவங்களுக்கு அடுத்து யாரு? அப்ப அவர் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மனுக்கு அடுத்து யாரு? அப்படின்னு அந்த குடிவழி பட்டியல உங்களால ரெடி பண்ண முடியும். இப்ப நீங்க சோழர்ன்னு குடுத்தீங்கன்னா, விஜயாலய சோழன குடுத்துட்டு, உள்ளார போனீங்கன்னா ஆதித்யன். அப்புறம் அவருக்கு அடுத்தது யாரு? அப்படியே அந்த மரபு வழி பட்டியல உங்களால இதுல தயார் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்து 2வதா ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் பரம்பரைன்னு இருக்கும். பொதுவா தமிழருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 7 அதாவது நம்மளோட முன்னோர்களோட தலைமுறை 7ஆ அடுக்குவாங்க இல்லைங்களா? ஆ தாய், தந்தை, பாட்டன், பாட்டி அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து மேல போக போக உங்களுக்கு அந்த தலைமுறை வரும். கடைசியா பரம்பரைன்னு முடியும் இல்லைங்களா? அந்த ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னோட அதாவது ஒவ்வொருத்தவங்களுமே தங்களோட குடும்பத்தோட அந்த பட்டியல அதுல ரெடி பண்ணிக்க முடியும். 3வதா ஒரு ஆப்ஷன் என்ன இருக்கும்னா, டைம் லைன் அத கிரியேட் பண்றதுக்காக ஒரு இது குடுத்துருக்கோம். அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அந்த ஈவென்ட்க்கான டைட்டில், அப்புறம் அதோட காலம், அதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன். இத நீங்க குடுக்க குடுக்க ஆட்டோமேட்டிக்காவே இது அரேஞ்ச் ஆகிக்கிட்டே வந்துரும் அந்த இடத்துல. இப்ப இந்த தலக்கட்டுல நீங்க கிரியேட் பண்ற ஃப்ளோ சார்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல டைம்லைன்ல நீங்க கிரியேட் பண்ற அந்த ஈவென்ட்டோட ஃப்ளோ சார்ட்டா இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு உங்களோட ப்ரௌசரோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல தான் சேவ் ஆகும். ஸோ இது நீங்க பெட்டர் என்னன்னா ஜேசனா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அத வேண்டுன்ற பொழுது அத இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இல்ல வேற யாருனா உங்களுக்கு ஷேர் பண்ண நெனச்சாலும் கூட அவங்க ஜேசனா ஷேர் பண்ணாங்கன்னா, உங்கள்துல இத இம்போர்ட் பண்ணிக்க முடியும் அந்த கலெக்ஷன. ஆனா நீங்க ஸ்டோர் பண்றது டெம்பரரியா உங்க ப்ரௌசரோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல தான் சேவ் ஆகும். அதனால ஃபியூச்சர்ல யூஸ் பண்றதுக்காக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது, ஜேசனா பண்ணி வைக்கிறது பெட்டர்.